மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான். நிறைய பேர் வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருப்பீங்க, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட்டும் வச்சுருப்பீங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு என்றைக்குன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ஃபைனலில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரியல் மணி பிளான்ட் வந்து பார்க்க க்ரீன் ஏரியாவும் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஹேரை பியூரிஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்பையும் தருதுன்னு சொல்கிறாங்க. ரியல் மணி பிளான்ட் இவ்வளோ கொடுத்தாலும் இதோட ட்ராபேக் என்னன்னு தெரியுமா? மெயின்டெனன்ஸ் தாங்க. நிறைய வெயில் படவும் கூடாது, கொஞ்சமாக செமி ஷேட் வெயில் மட்டும் தான் படணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் அளவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் விடணும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ்ன்றது சுத்தமாக இருக்காது. இங்கே பார்த்தீங்களா, என்ன பண்ணாலும் திருப்பி பழைய ஸ்டேஜுக்கே வந்துடும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. என்ன ஒன்று இதுக்கும் ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வளரவே வளராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். டெக்கரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு தூசு மட்டும் தட்டிக்கலாம். இது ஒரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை வந்து வாடின மாதிரியும் தெரியாது, உங்களுக்கு வேலையும் தராது. ஆனால் ரியல் மணி பிளான்ட்டு வாடின மாதிரி தெரியும், இலை பழுத்து கொட்டும். நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா ரியல் மணி பிளான்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம், ஆர்டிஃபிஷியலுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி.